ரோஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே, ஐஎம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மணியால் சித்தான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உபரத்தினங்கள் நம்ம படிப்புக்காக சொல்லியிருக்கோம். அகேட், கார்னெட், ஓப்பல் அப்படின்ட்டு இந்த 3 ஸ்டோன் கரெக்டான ஸ்டோன், கரெக்டான டோசேஜில் கரெக்டாக உருவேற்றப்பட்டு போட்டோன்னா கண்டிப்பாக படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒழுக்கத்தில் முக்கியமாக 12லேருந்து 15 வயசுக்குள்ள பொம்பளை பசங்கள்லாம் அந்த கல்லை போடும்போது அவங்க மனநிலையில் ஒரு தெளிவு கிடச்சி நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எந்த சிக்கல்லையும் பெரும்பாலும் மாட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 90% அந்த அகேட், கார்டன், ஓப்பல் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு இப்போ உடம்புல அரிப்பு, ஸ்கின் அலர்ஜி வருது. நம்ம நிறையா வைத்தியம் பார்க்குறோம், கேட்க மாட்டேங்குது. அப்போ உபரத்தினங்கள் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமித்திஸ்ட், அதாவது அந்த எமித்திஸ்ட்டுங்கிற ஸ்டோன் ஒரு வகையான தலைவலி. இப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுன்னு கேட்கல, ஒரு தைலம் பூசியும் கேட்கல, தைலத்தை நுகர்ந்தும் கேட்கல, தலைவலி அடிக்கடி வருது, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வருது தலைவலி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்டால் வருது, இறந்தவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு தலைவலி வந்துடுது சார் அப்படிங்கிறவங்க அந்த எமித்திஸ்ட் ஸ்டோன், அமித்திஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வயலட் கலரில் இருக்கும், அதை பயன்படுத்தலாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் எஜுகேஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் அகேட், கார்னெட். எனக்கு வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியே இருக்க மாட்டேங்குது சார், எப்போ பார்த்தாலும் நான் ஏதோ ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கார்னெட் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜாதகத்தில் குருவோட தன்மை ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனால் குரு எனக்கு அஷ்டமாதிபதி. நான் எப்படி அவருடைய ஸ்டோனான கனக புஷ்பராகத்தை போடும்போது சில கெடுதல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு போடக்கூடிய ஸ்டோன் டோபாஸ். டோபாஸ் போட்டுக்கலாம். முடி ரொம்ப கொட்டினா கூட இந்த டோபாஸ் ஸ்டோனை போடும்போது முடி கொட்டுறது குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உடனே எல்லா முடி கொட்டுதலும் வேறு ஒரு காரணத்தினால கேன்சர்னால் முடி கொட்டுது சார், நான் டோபாஸ் போட்டேன், கொட்டுறது நிற்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் போகக்கூடாது. ஓரளவுக்கு ஹேர் ஃபாலிங் இதுக்கு டோபாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வாக்குவாதம் வருது எங்கள் 2 பேருக்குள்ளே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நார்மலாக பேசிக்கிறோம். இந்த வாக்குவாதம் குறையணும் அப்படின்னா அகேட் வித் பெரிடாட். பெரிடாட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஸ்டோன் 2ஐயும் சேர்த்து டாலராக போடுறதுனால சண்டைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சு, 7ஆம் இடம் சரியில்லை. இந்த 2 காரணத்தினால சண்டை வருதுன்னா அகேட்டு பெரிடாட்டோட வெள்ளை கலரில் உள்ள அமெரிக்கன் டைமண்ட் இல்லை எல்லோ கலரில் உள்ள அமெரிக்கன் டைமண்ட் சேர்த்து போடும்போது, இது செமி ப்ரீஷியஸ் அமெரிக்கன் டைமண்ட்ங்கிறது போடும்போது உங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கை கால் வலி, மூட்டு வலி ஓரளவுக்கு இருக்குது, கேட்க மாட்டேங்குது. அது என்ன ரீசன் பார்த்துக்கணும். மெயினாக அதுக்கு நல்ல ஒரு ஸ்டோன், ஒரு கை கால் வலி, உடம்பு வலி, அசதி, சோர்வு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாப்பிஸ் லசூலிங்கிற ஸ்டோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லாப்பிஸ் லசூலி. அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்குது, இது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ஜேடு வித் டர்க்வாய்ஸ், மன உளைச்சலும் சேர்ந்து இருக்குன்னா கூட அகேட். அகேட்டை சில ஊர்களில் சில நாடுகள்லாம் கடவுள்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அகேட்டுக்கு நிறைய சாமியார்கள், அந்தந்த மதத்தை சேர்ந்த சாமியார்கள்
அகேட்டு குச்சி அகேட்டை ஜாஸ்தி யூஸ் பண்ணதெல்லாம் நம்ம வரலாறு வந்து சொல்கிறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி விபத்துக்கள், கீழே விழுகிறது, அடிபடுறது, இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது பொருட்கள் விழுந்து அந்த பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகிறது, உங்களுக்கு வந்து விபத்து வரா மாதிரி சூழ்நிலை உருவாகிறது, வீட்டில் தடுக்கி விழுகிறது, இந்த மாதிரி விழுகிறது, பெரிய பெரிய நிறுவனங்களில் ஃபேக்ட்ரிகளில் வந்து தீ விபத்துக்கள், மிஷனரிஸில் விபத்துக்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா டர்க்வாய்ஸ், மெயின் டர்க்வாய்ஸ். அப்புறம் கூட சில ஸ்டோனை வந்து காம்பினேஷன் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா செமி ப்ரீஷியஸில் நார்மலாக யூஸில் உள்ளது வந்து கிட்டத்தட்ட ஒரு 83 வகையான ஸ்டோன் இருக்குங்க. அப்புறம் யூஸில் இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்கக்கூடியது அது வந்து நிறையா இருக்குது. ஆனால் யூஸில் உள்ளது இப்போதைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்டோனில் இந்த ஸ்டோன்கள் எல்லாமே நான் சொன்னது முக்கியமான ஸ்டோன்ஸ் எல்லாம். இது போக சன் ஸ்டோன் இருக்குது, மூன் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.